வணக்கம் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 இது செகண்ட் சாப்டர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதெல்லாம் அண்ட் ஈஸி சம்ஸ் கூட எப்பயுமே 5 மார்க்ஸ்லையும் சரி 2 மார்க் 3 மார்க்ஸ் எதில் வேணாலும் வரலாம். டைப் 1 சம் கொஷின் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x + 7 / x² - 3x + 2. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். தட் இஸ் x² - 3x + 2னா இது 2 தானே. 2வை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா இங்கே 3 வரணும் இல்லையா. 2 × 1 3. இது 2வையும் 1 அதாவது -2 -1 போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். தட் இஸ் x - 2 அண்ட் x - 1ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா அதை. ஓகே, -2 -1. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா கொஸ்டின் எடுத்துக்கோங்க. தட் இஸ் 3x + 7 / x² - 3x + 2 is equal to a / x - 2 plus b / x - 1. இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த டேர்மை நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது, டினாமினேட்டரும் அப்படியே தான் இருக்குது. பட் டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி இப்படி பிரிச்சிடணும், இப்படி ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்தா இதை தான் நம்ம இங்கே ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணால் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். a × x - 1 plus b × x - 2 divided by இதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தானே, அதாவது x² - 3x + 2 தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், 3x + 7 / x² - 3x + 2. தட் இஸ் இது x - 2 × x - 1 போட்டாலும் ஒன்று தான், இல்லைனாலும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் 3x + 7 is equal to a × x - 1 plus b × x - 2. இப்போ நான் வந்து find out the value of a and b. ஸோ கேன்சல் பண்ணணும். இப்போது இதை கேன்சல் பண்ணணும்னா இங்கே x is equal to 1ன்னு கொடுத்தா 1 - 1 = 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். புரியுதா? புட் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா புட் x is equal to 1 வேல்யூ கொடுக்க போகிறேன். அப்போது இங்கேயும் நம்ம கொடுக்கணும். 3 × 1 + 7 is equal to இந்த டேர்ம் நம்ம போடவே வேணாம். இதை வச்சு தான் நம்ம x is equal to 1ங்கிறதே டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 1 - 1 0. ஸோ a × 0 is 0 plus b × 1 - 2. 3 × 1 3. 3 + 7 10 is equal to 2ல் 1 போச்சுன்னா -1 இல்லையா. அப்போது -2b சாரி -1 × b 1 தான் வருது இல்லையா. -1 × b. ஸோ இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா b = -10, right? b = -10. then find out a. இப்போது a வேணும்னா இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்தோன்னா 2 - 2 0 ஆகிடுமா. புட் x is equal to 2 கொடுத்தனா 3 × 2 + 7 is equal to a × 2 - 1 ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். 3 × 2 are 6. 6 + 7 13 is equal to 2ல் 1 போச்சுன்னா 1. 1 × a. அப்போ a = +13 is a value. இப்போது இந்த a = 13, b = -10ன்னு இருக்கு இல்லையா. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும். 1 is this. ஓகே, therefore இந்த a / b இருக்குல்ல, கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 3x + 7 / x² - 3x + 2 is equal to a value is 13 / x - 2 plus b value வந்து மைனஸில் இருக்கு இல்லையா. b value -10ன்னு இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே. 10 / x - 1. இவ்வளோ தான், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் ஓகே, டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. முன்னாடி கொடுக்கல, நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம், இப்போ கொடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். a / x - 2 plus b / x + 1. ஓகே, இப்படி நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது 4x + 1 / x - 2 × x + 1 is equal to a × x + 1 plus b × x - 2 divided by x - 2 × x + 1. இப்படி எழுதிக்கலாம்.
கேன்சல். ஓகே, இப்போ உனக்கு என்ன இருக்குது? 4x plus 1 is equal to a into x plus 1 plus b into x minus 2. இப்போது நான் கேன்சல் பண்ணணும். நீங்களே ஐடியா பண்ணுங்கள். இங்கே +1 இருக்குது. ஸோ நான் இதுக்கு -1 கொடுத்தேன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா? +1 இங்கே இருக்குது. அப்போ -1 கொடுத்தா -1 + 1 0. ஓகே, புட் x is equal to -1. First step. 4 into -1 plus 1 is equal to, இந்த term ஃபுல்லாக 0 ஆகிடும், நம்ம எழுத வேணாம். b into -1 minus 2. அப்போ -4 plus 1 is equal to b into -3. ஓகே, -4 plus 1 என்ன வரும்? -1 is equal to, இங்கே என்ன இருக்கும்? சாரி, -4 plus 1 -3. b into -3. இந்த மைனஸ்க்கும் கேன்சல். ஸோ b equal to 3/3. that is b equal to 1. ஓகே, b value is 1. தென் நெக்ஸ்ட், இது நிறைய மெத்தடில் போடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இப்படி சொல்லித்தரேன். இப்போது இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் நான் இப்போ பியை கேன்சல் பண்ணால் தான் எனக்கு a வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ இங்கே -2 இருக்குன்னா இங்கே +2 கொடுத்தோம்னா 0 ஆகிடுமா? 2 - 2 0. ஸோ புட் x is equal to 2. ஓகே, அப்போ இங்கேயும் விட்டுறக்கூடாது. 4 into 2 plus 1 is equal to a into 2 plus 1. b வேல்யூ 0 தான், நம்ம அதை போட வேண்டியதில்லை. 4 2s are 8. 8 plus 1 9. இங்கே a into 3. இப்போ நான் a வேணும்னா இந்த 9/3 ஆகிடுமா? இப்போ எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ a equal to 3. a வேல்யூ தெரிஞ்சாச்சு, b வேல்யூ தெரிஞ்சாச்சு. இப்போ a equal to 3 and b equal to 1 எங்கே போடணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் in 1. therefore 4x plus 1 by x minus 2 into x plus 1 is equal to a-ங்கிறது 3 by x minus 2. b value is 1 by x plus 1. okay, this is the answer. okay, next question. okay, next question number 3. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சம்மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். x minus 1 இருக்குது, x plus 2 the whole squared. இங்கே ஒரு 2 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம். அப்போ மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸு? 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு பாருங்கள். a by x minus 1 ஒரு டேர்ம், அடுத்தது b by x plus 2 ஒரு டேர்ம், அடுத்தது c by x plus 2 the whole squared ஒரு டேர்ம். ஸ்டெப்பாக போடணும். எங்கள் x minus 1 ஒன்று, x plus 2 ஒன்று and x plus 2 the whole square ஒன்று, அது c by. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை நம்ம பிரித்து எழுதணும். that is 1 by x minus 1 into x plus 2 the whole squared is equal to, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எப்படி எடுப்போம்னா LCM x minus 1 into x plus 2 the whole square. நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே என்ன டினாமினேட்டரோ அதை எழுதிக்கலாம். பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் கிராஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குது? x minus 1 தான் இருக்குது. அப்போ ஏக்கு என்னென்ன வேணும்? இதுவும் டேர்ம் வேணும். இந்த டேர்ம் இஸ் ஸ்கொயர், ஸோ அது ஒன்று மட்டும் போட்டாவே போதும். x plus 2 the whole square மட்டும் போட்டால் போதும். ப்ளஸ் b இன்ட்டு பிக்கு என்ன இருக்குது? x plus 2 ஒரு டேர்ம் தான் இருக்குது, இந்த டேர்ம் இல்லை, அப்புறம் இன்னொரு டேர்ம் குறையுது. ஸோ x minus 1 இன்ட்டு x plus 2. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகே, இங்கே ப்ளஸ் c இன்ட்டு x plus 2 the whole squared இருக்குது, ஒன்று தான் இல்லை. அப்போ x minus 1 தான் இல்லை. ஓகே, புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த சைடும் இந்த சைடும் கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? ரிமைனிங் 1 is equal to a into x plus 2 the whole square plus b into x minus 1 into x plus 2 plus c into x minus 1. that's all. ஓகே, இப்போ கொஸ்டின் நமக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் நம்ம சப்ஸ்டியூஷன் தான் நம்ம வேலை. இப்போ என்ன பண்ணலாம்? ஏவை கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே 2 இருக்குது, ஸோ இங்கே -2 கொடுத்தோன்னா தான் a term 0 ஆகும். ஸோ புட் x is equal to -2. ஓகே, இப்போ 1 equal to இது -2 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். ஸோ நீ எழுத வேண்டாம். இங்கேயும் -2 கொடுத்தோன்னா என்ன ஆகும்? -2 + 2 0.
0 into anything is 0. அப்போ C term மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். -2, -2, -1. இது ஆட் பண்ணினா என்ன வரும்? -2, -1, -3C is equal to 1. Therefore, C is equal to, இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா -1/3. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏ டேர்மு இதில் இதை கொடுத்தா இது கேன்சல் ஆயிடுச்சு, இங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கொடுத்தோன்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். அப்போ புட் C is equal to 1 கொடுக்குறேன். 1 equal to A into x is equal to 1. இப்போ A into 1 plus 2 the whole square. இப்போ இந்த 1 இங்கே கொடுத்தோன்னா 0 ஆகிடும், இங்கே கொடுத்தாலும் 0 ஆகிடும். ஸோ நீங்கள் எழுத வேணாம், இதோட முடிச்சுக்கோங்க. 1 plus 2 the whole square, that is A into 1 plus 2 3. 3 square means 9 equal to 1. That is A equal to, இந்த 9 இங்கே வந்துருச்சுன்னா 1/9. A equal to 1/9. இப்போ நம்ம A கண்டுபிடிச்சாச்சு, C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு புட் x is equal to 0ன்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணலாம். அதை விட திஸ் இஸ் பெட்டர் வே. ஓகே, x is equal to 0ன்னு கொடுத்து பாருங்கள். கொடுத்தோன்னா இங்கே என்ன இருக்கும்? 1 equal to A into 0 plus 2 the whole square plus B into 0 minus 1, 0 plus 2 plus C into 0 minus 1. ஏன்னா எனக்கு AC வேல்யூ தெரியும், நம்ம மீதிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். சரியாம்மா? 1 equal to A into 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே என்ன பண்ணலாம்? -1 into 2. இப்போ -2. -2 into B, -2B. இங்கே -1 into C, -C. ஓகே, இங்கே கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 0 plus 2, 2. 2 ஸ்கொயர்னா 4. B into -1, இங்கே 2. -1 into 2, -2. -2 into B, -2B. -1 into C, -C. ஓகே, இப்போது 1 equal to, இங்கே 4A இருக்குல்ல, ஏவோட வேல்யூ என்ன? 1/9 into 4. -2B தெரியாது, -Cயோட வேல்யூ -1/3. ஏன்னா you have to find out B. okay, that is 1 equal to, இது வந்து 4/9, இங்கே -2B, இங்கே +1/3. ஓகேவா? இப்போ இந்த -2B மைனஸில் இருக்கிறதுனால அது இந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ +2Bன்னு ஆகிடும். இந்த இடத்துல இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கிறேன். 4/9 + 1/3, இந்த +1 அங்கே போச்சுன்னா -1. ஓகே, இப்போது இங்கே எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம 9 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் ஷார்ட்டாக பண்ணுறேன். 9 எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 9 இருக்கிறதுனால இது 4 டைம்ஸ் தான் போகும், 4 தான் வரும். இங்கே இது 3 வந்து 9ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். அப்போ 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். 1 into 3 is 3. இங்கே by 1 மீன் பண்ணிக்கோங்க. 1 வந்து 9 டைம்ஸ் போகும். அப்போ இங்கே -9. 4 plus 3 7. 7 minus 9 -2/9. ஓகே, இப்போது இங்கே B மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோன்னா இந்த 2 டிவிஷனில் வந்துருமா? அப்போ -2/2 into 9. இந்த 2 கேன்சல். therefore B is equal to -1/9. இப்போ என்ன பண்ணுவோம்? A, இங்கே C இருக்குது, A இருக்குது, B இருக்குது. இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? in 1. A, B, the values of A, B and C in 1. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். A இங்கே பார், கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. 1/x minus 1 into x plus 2 the whole square is equal to A வேல்யூ என்ன? 1/9. அப்போ 1/9 into x minus 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது B வேல்யூ மைனஸில் வருது இல்லையா, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். 1/ அதுவும் 9 தான் into x plus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு C வேல்யூ மைனஸில் இருக்குது. இப்போ -1/3 into x plus 2 the whole square. ஓகே, தட்ஸ் ஆல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான், நீங்கள் அழகாக போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.